கிருபை மனிதனை வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லுது. வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லல. உங்களுக்கும் பிதாவுக்கு இடையிலே செய்ய வேண்டிய வேலைகளை அவர் முடித்திருக்கிறார். ஆகையால் உங்கள் மனநிலை ரெஸ்ட்ல இருக்கட்டும். இந்த பூமியில் நீங்க செய்யற எல்லா வேலையும் பதட்டத்தில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்கள் வேலைக்கான வெற்றி ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறபடினால் பதட்டமே இல்லாம ரெஸ்ட்ல எல்லா வேலையும் பாருங்க. உட்காருவது என்பதன் அர்த்தம் ஒரு சீட்ல உட்கார்றது இல்ல, இளைப்பாறுதலின் மனநிலையில் வாழ்வது. Amen. The right position is sitting position. The right place is right hand of the heavenly Father. உங்களுடைய சரியான இடம் பிதாவின் வலது வாரிசம். உங்களுடைய சரியான பொசிஷன் உட்கார்ந்திருப்பது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீ எப்பெல்லாம் ரொம்ப வேகமா எழுதிட்டு போறீங்களோ அப்பெல்லாம் மார்ஜினை கரெக்டா ஒட்டி வரமான்றது என்ன செய்யணும்? பார்க்கணும். ஓட்ட பந்தயத்தில் ரொம்ப வேகமா ஒலிம்பிக்ல ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நல்லது. நம்ம ட்ராக்ல இருக்கமான இடையில என்ன செய்யணும்? பார்க்கணும். எவ்வளவு உயரமான சப்ஜெக்ட் நீங்க போனாலும், 1000 வசதிகள் இருந்தும் வாழ்க்கை இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்றால் நீங்கள் இறைவனை விட்டு மெயினான ட்ராக்கை விட்டு வெளியே போயிட்டீங்க. நீங்க 2ஆம் வானத்தை பார்த்தா என்ன, 3ஆம் வானத்தை பார்த்தா என்ன? சார் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், ட்ராக்ல வரல தம்பி. ட்ராக் என்ன தெரியுமா? இளைப்பாறுதல். ஆமென், ஆமென். மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எதை குறித்து கலக்கமாக இருக்கிறாயோ அதற்கும் தேவையானதை, அதற்கும் செலுத்த வேண்டிய கிரயத்தை சிலுவையிலே இயேசு செலுத்தி தீர்த்திருக்கிறார். ஆமென். இந்த அறிவு உங்களிடத்தில் வரும்போது உங்களுக்குள்ள சமாதானம் என்ன செய்கிறது? வருகிறது. அதுதான் பூரண ரட்சிப்பாம். பூரண ரட்சிப்புனா என்னன்னா, நீங்க இந்த ரட்சிப்புக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்ற அறிவு வந்துருச்சுன்னா உங்களுக்கு சமாதானம் வந்துடும். சிலுவையில் என்னதான் முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கேக்குறீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சமாதானம் வந்துடும். இல்லாட்டி நானும் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு அவன் கூட சேர்ந்து இவன் என்ன செய்யறான்? வேகமா ஓடுறான், காபா காபா காபான்னு. நிம்மதியை உனக்கு ஒரு ஆன்மீகம் தரவில்லை என்றால், உன் இயேசு தரவில்லை என்றால், முதல் வாக்குத்தத்தமே அதாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். உங்கள் எத்தனை பேர் இந்த காலை வேளையில் இளைப்பாறுதல் இருக்கிறீர்கள்? என் அன்புக்குரியவர்களே, ஓ தேங்க்யூ லார்ட். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஜெபித்து பெற வேண்டிய எல்லாவற்றையும் நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே அவர் தயார் செய்து விட்டார் என்பது நீங்கள் புரிந்து கொண்டால், the connection between dest and predestination, the prepared blessings, இதை நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். நீங்க இதெல்லாம் நீ கடவுள்கிட்ட கேட்டு வாங்கணும், இதை நீ கேட்டாதான் அவர் உனக்காண்டி என்ன செய்வாரு? தருவாரு என்று பிரசங்கத்தில் வரும்போது இவனுக்கு அடுத்த சமாதான குலைச்சல் என்னன்னா, நான் ஜெபம் பண்ணலையே, அதனால போதுமான அளவு ஜெபம் பண்ணலையே. அடுத்து இவன் ஜெப குறிப்பு எப்படி மாறுதுன்னா, என்னால ஜெபிக்க முடியல அதுக்காக ஜெபிச்சுக்கங்கன்றான். எப்படி? என்னால ஜெபிக்க முடியல அதுக்காக ஜெபிச்சுக்காங்க. அப்ப நாம என்ன சொல்றேன்? என்கிட்ட ஜெபிச்சுக்காங்கன்னு சொல்றவனுக்கு என்னால ஜெபிக்க முடியல அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இல்ல, பிரேயர் ஒரு வேலையாய் கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால உங்க லோடோட பிரேயரும் ஒரு லோடா என்ன செஞ்சிருச்சு? சேர்ந்துருச்சு. நீங்க மட்டும் காலையில 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஆளா இருந்தால், ஒரு நாள் ஜெபிக்காம வெளியே போய் சமாதானமா வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்க கிருபையில் இருக்கீங்க. சார் ஜெபிச்ச நாள்ல இருக்கிற மாதிரி ஜெபிக்காத நாள்ல என்னால இருக்க முடியல சார் அப்படின்னா நீங்க கிரேஸ்ல இல்ல, நீங்க லால தான் இருக்கிறீங்க. ஜெபிச்சிட்டேன் கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கேன், ஜெபிச்சிட்டேன் கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கேன். இல்ல, நீ ஜெபிச்சிட்டே ஜெபத்து மேல தான் விசுவாசமா இருக்கிற. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், ஜெபம் என்பது இளைப்பாறுதலிருந்து வருகிற உறவு, அது டியூட்டி கிடையாது. எல்லா மதமும் கொடுக்கிற மாதிரி டியூட்டி கிடையாது. நாங்க 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், அவன் நமஸ்காரம் பண்றதுக்கு 4 மணிக்கு எந்திரிச்சிடான். சூரியன் அவன் வரவே காத்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப சீக்கிரம் எந்திரிக்கிறவன் தான் வேலையை பரலோகத்துக்கு போக முடியும்னா 3 மணிக்கு இட்லி கடைக்காரன் எந்திரிச்சிடானே. எல்லாமே வேலையாக கொடுக்கப்பட்டு விட்டது.
தயவுசெய்து இன்னைக்கு அந்த ஒர்க் மைண்ட் செட்ல இருந்து ரிலீஸ் ஆயிருங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு முடிச்சுட்டாரு. ஜெபம் பண்ண பிறகு ஒன்று உங்களுக்கு செய்ய வேண்டிய இடத்துல அவரு இல்லை. எத்தனை பேர் இதை ஏத்துக்க மாட்டேன் கை தூக்குங்க. ஜெபம் பண்ண பிறகு உங்களுக்கு ஒன்று செய்யறாருன்னா அவரை மாதிரி ஒரு முட்டாள்தனமான கடவுள் யாருமே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் எந்த ஜெப குறிப்புக்காக இப்பொழுது நீங்கள் ஜெபிக்க போனாலும் இந்த ஜெப குறிப்புக்கான பதில் ஏற்கனவே அவரால் தயார் செய்யப்பட்டு இருக்கிறது. நீங்க எதை வேணாலும் ஜெபம் பண்ணுங்க. இப்ப நீங்க ஜெபிக்க போறீங்களே, இந்த ஜெபத்துக்கான பதில் ஏற்கனவே இருக்கு. இதுக்கு பேர் தாங்க இளைப்பாறுதல். கையை தட்டுங்க சார். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்வார். இதைத்தான் இயேசு சொன்னார். நீங்கள் வேண்டிக் கொள்ள துவங்குவதற்கு முன்னமே, நீங்கள் வேண்டிக் கொள்ள துவங்குவதற்கு, ஏன் செத்தவங்களை வெத்தலவா கொடுத்த மாதிரி, வேண்டிக் கொள்ள துவங்குவதற்கு முன்னமே, ஆஹா என் வாழ்க்கையில என் ஊழியத்துக்கு எனக்கு தேவையான எல்லாம் நான் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. என்னுடைய ஜெபம் அங்கே ஏன் தேவைப்படுகிறது? இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் என்ன சொல்ற வந்து பெர்மிஷன், இல்லாட்டி உங்களுடைய சாய்ஸ். அதுக்கு தான் வெயிட் பண்றாரு. புரியுதா உங்களுக்கு? நீ அதை விரும்புறேன்னு சொல்லணும். அதுக்கு பேர் தாங்க ஜெபம். அதுக்கு பேர் தாங்க ஜெபம். நீங்க ஆமென் சொன்னாலே போதுங்க, நீங்க விரும்புறீங்கன்னு அர்த்தம். ரிலீஸ் ஆயிருங்க. நீங்க அவர்கிட்டலாம் போய் விளக்கம்லாம் சொல்ல வேண்டாம். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் வேண்டாம். இப்படி அப்படின்னு சொல்றீங்களே, 20 வயசுக்கு இப்படி அப்படின்னு ஜெபம் பண்ணிடுவீங்க. 30 வயசை கிராஸ் ஆகும்போது நீங்க 20 வயசுல இப்படி அப்படின்னு ஒரு மாப்பிள்ளையை வாங்கியிருப்பீங்க, ஒரு பொண்ணை வாங்கியிருப்பீங்களே, 30 வயசுல அது பிடிக்காது. ஏன்னா நீங்க ஜெபிச்சது 20 வயசுக்கு டேஸ்ட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டீங்க. ஆனா தேவன்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் 60 வயசு 70 வயசு வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு ஆளை கொடுத்துருவாரு. அப்படியே போயிட்டே இருக்கலாம். கும்முன்னு பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லைன்ட்டு அப்படியே பாட்டு போயிட்டு இருக்கலாம். நீங்க என் அன்புக்குரியவர்களே, அப்ப தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்திருக்கிறார் என்கிற இந்த அறிவு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குது. என் ஜனங்கள் சமாதான தாவரங்களில் வாசம் செய்வார்கள். என் அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு உலகத்தான் கவலைப்படுறதை விட இன்னைக்கு ஆன்மீகவாதிகள் தான் ஓவரா கவலைப்படுறாங்க. பெந்தேகோஸ்தேக்காரன் தான் ரொம்ப கவலையா இருக்கிறான். ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் காலையில எந்திரிக்கும் போது, இன்னைக்கு காலையில எந்திரிச்சு பாத்திரம் கழுவணும், வீடு கூட்டணும், வாச தொளிக்கணும், கோலம் போடணும், அடுத்து வீட்டில் இருக்கிற துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கணும், அடுத்து காலையில் சாப்பாடு ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சு ஒன்று கொடுக்கணும். 7 வேளை எந்திரிக்கும் போது 7 வேளையோடு எந்திரிக்கிறான். ஆனால் கிறிஸ்தவ பெண்ணோ மகா பரிதாபம். இந்த 7ம் மனசுக்கு வரும். அடுத்து சங்கீதம் வாசிக்கணும், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், 1000 தோத்திர பலி வேற சொல்லணும். நேற்று இந்த அமிகளுக்காக ஒரு 13 நிமிஷம் ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு 5 சேர்ந்துருச்சா எக்ஸ்ட்ரா. அவனுக்கு 7னா இவனுக்கு 12. அதான் கர்த்தர் சொன்னாரு, இது வந்து அவங்க நிலைமையோட உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்குடா. Where there is rest, there is energy. எங்க இளைப்பாறுதல் இருக்கோ அங்க எனர்ஜி இருக்கும். ஆமென். காலையில் எந்திரிக்கும் போது எனக்காக எல்லாவற்றையும் முடிப்பதற்காக நான் எழுந்திருக்கவில்லை, எல்லாவற்றையும் முடித்ததினால் நான் ஜெபத்துக்குள் போவதற்கு எழுந்திருக்கிறேன். ஆமென், 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 ஆமென். சோ என் அன்புக்குரியவர்களே, ஜெபம் என்பது உறவு. ஜெபம் என்பது நீங்க கேட்ட பிறகு ஒன்று செய்யறதில்ல, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால இங்க இருக்கிற எல்லாருடைய ஜெப குறிப்புக்கும் தேவையான ஆசீர்வாதம் ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு. இப்ப நீங்க சூஸ், அவ்வளவுதான். நீங்க எனக்கு வேணும்னு சொல்லாம உங்க லைஃப்ல அதை கொடுக்க கூடாது.
அதனால் நீங்கள் கேட்குறதுக்கு அவர் வெயிட் பண்ணுறாருன்னா நீ கேட்டோன்னா அது ரிலீஸ் தான் ஆகுது. நீ ஒரு கடைக்கு போகிறீங்க, அவன் என்ன வேணும் சார்னு கேட்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தேவையான எல்லாமே வச்சுருக்கிறான். இட்லி இருக்குது, தோசை இருக்குது, பொங்கல் இருக்குது, பூரி இருக்குது, பீஸா இருக்குது, என்னென்னமோ இருக்குது. என்ன வேணும்னு கேட்குறான். ஏன்? அவன் நேராக வந்து உங்கள் முன்னாடி டக்குன்னு 4 கம்பங்களியை வச்சுட்டு உடம்புக்கு தான் நல்லது சார், நீங்கள் சாப்பிடுங்க சார்னா நீ என்ன சொல்லுவீங்க? எனக்கு எது நல்லதுன்றது இருக்கட்டும் சார், எனக்கு எது இப்போ வேணுன்ற சொல்லு. கடவுள் வந்து ரொம்ப ஜென்டிலானவருங்க. அந்த ஜெபத்தை வந்து உங்களுடைய ஃப்ரீடமுக்கு தான் அவர் வருவார். நான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறேன், நல்லதையும் வச்சிருக்கிறேன். அதான் சொல்கிறார் பார்த்தீங்களா, சாய்ஸ் உங்கள்கிட்ட கூட. இதோ நன்மையும் தீமையும் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு, கை தட்டுங்க சார், மரணத்தையும் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். நீ எதை சூஸ் பண்ணுமோ சூஸ் பண்ணிக்க. ஆனா நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன், நீ உன் சந்ததியும் வாழ்ந்து செழித்திருக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள். அப்ப கூட நான் தான் அதை சூஸ் பண்ணணும். ஏனென்றால் எனக்கு அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு. ஏன்னா என்ன அவர் நேசிக்கிறார். இன்ஜினியரிங் படிச்ச இன்ஜினியரிங் தான், இன்ஜினியர் தான் ஆகணும்னு போட்டோகிராஃபரா பொண்ணா போடாமானே அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு அப்பாவே சொல்றாருன்னா, எங்க அப்பா வந்து உனக்கு என்னடா இல்ல என்ன எதுக்கு வந்து ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு? எனக்கு ஊழியம் பிடிக்கும். ஐ லைக் ப்ரீச்சிங். ஐ டூ வாட் ஐ லவ். ஐ லவ் வாட் ஐ டூ. அதனால நான் செய்கிறேன். அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மாலை நான் நினைக்கிறேன், ஆண்டவர் எவ்வளோ பேருக்கு வாழ்க்கைக்கு நான் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறேன். என் வாழ்க்கை எவ்வளோ இந்த 24 hours ஃப்ரூட்ஃபுல்லாக போயிருக்கு. இந்த உலகத்தில் அமெரிக்க ஜனாதிபதி வேலை பார்த்தாலும் வேற எந்த வேலை பார்த்தாலும் இந்த சந்தோஷம் எனக்கு இருக்காது. ஏன்னா இன்னைக்கு நான் சிலருடைய வாழ்க்கையில் இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கிறேன், மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன், ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறேன். ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் பிடிச்சிருக்கா கர்த்தர் கேட்டதா. ஜெபம் என்பது இட் இஸ் ஜஸ்ட் ரிலீசிங் வாட் இஸ் ஆல்ரெடி prepared. நீங்க இட்லியா வடையா தோசையா பொங்கல்னு அவன் செஞ்சு வச்சிருக்கிறான். செஞ்சு வச்சதுதான் கொண்டு வரான். என்ன சொல்ல வரீங்க? நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் செஞ்சு வச்சிருக்கிறார். அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். தைரியமா போங்க. நீங்க வந்து பேச இந்த அசம்பிள்டு டிவி, அந்த காலத்தில் டிவி அசம்பிள் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? எலக்ட்ரிக்கல் கடையில் போனால் டிவி அசம்பிள் பண்ணி தருவாங்க. இந்த வால்வு செட்டு. சார் எப்படி கலர் டிவியா? டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி இருக்குது மாட்டு. வால்வு என்ன எவ்வளோ சவுண்டு நீ சொல்ல அசம்பிள் பண்ணி கொடுத்தா அவர் அப்படி அசம்பிள் பண்ண அதெல்லாம் கிடையாது. அவர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். 32 ஏசாயால வாசிங்களேன். 33:6. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவு, இதுதான் உன்னுடைய காலத்துல உறுதியா இருக்கும். ரட்சிப்புக்குள் வந்த உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பூரண ரட்சிப்பு என்றால் ஞானமும் அறிவும். கிறிஸ்து எனக்காக முடித்தவைகளை புரிந்து கொள்கிறவர்கள் இளைப்பாறுதலே வாழுகிறார்கள். நீங்கள் இன்றைக்கு கேட்கிற விஷயங்களும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நாளைக்கு நீங்கள் கேட்க போகிற விஷயங்களும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நான் யோசிச்சேன், இப்போ ஒரு பெரிய ஊழியக்காரன் நீங்க கூப்பிடுறீங்க, உங்க வீட்டில் வந்து ஒரு குறைவு இருக்கு. அந்த குறைவு உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்கறக்காண்டி நீங்க என்ன செய்றீங்க? பையனுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளையே ஜோம் பண்ண சொல்லும்போது அந்த பெரிய ஊழியக்காரர் ஜோம் பண்ணோன்னு என்ன செஞ்சிருது? செட் ஆயிருது. இப்போ என் கேள்வி, இவர் பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் இவர் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் என்ன செஞ்சுட்டாரு? ரெடி பண்ணி தான் வச்சிருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணார்? ஏற்கனவே ரெடி ஆனது தான். அப்ப என்ன அர்த்தம்னா, அவர் வர்றதுக்கு முன்னாடியே அது ரெடியா தான். கை தட்டுங்க வருது அவருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க திரும்ப இன்னொரு ஆளுக்கு போன் சுத்துறதுக்கு வந்து எழுதி போடுவோம் லெட்ரு அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம போக, ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. சரி, இது ப்ரிப்பேர் ஆகிருக்கு. ஒருத்தர் கை இல்லாமல் இருக்கிறாரு, அவருக்கு ஜோம் பண்ணும்போது தானே அது வளருது. இது எப்படி நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியும்? ஒருத்தர் கண் இல்லாமல் இருக்கிறாரு, அவருக்கு ஏற்கனவே வந்து ரெடியாக இருக்காருன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் ஜோம் பண்ண பிறகு தான் நடக்குது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள்,
ஒரு மனிதன் குறைவுள்ளவனா இருக்கும்போது அந்த குறைவுள்ள மனிதன் என்பவன் தேவனுடைய சரியான பிக்சரு, தேவனுடைய முழு பிக்சர் கிடையாது. அவரை குறித்து தேவனுக்கு இன்னொரு முழு பிக்சர் இருக்கு. அதுதான் அவர் இந்த பூமியில இருக்க வேண்டிய கம்ப்ளீட் பிக்சர். இப்படித்தான் அவர் இருக்க வேண்டும். இந்த படத்தை ஏற்கனவே அவர் தயார் செய்து வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது ஏற்கனவே இருந்த அந்த படம் தான் என்ன செய்யுது? ரிலீஸ் ஆகுது. இல்லாட்டினா நீங்க கை வளரும் போது எத்தனை சென்டிமீட்டர் வளரணும் இதை சொல்லணும் நீங்க. இல்லாட்டி அது பாட்டுக்கு ஜல்லுன்னு ரெடி கமான் 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 ஸ்டாப் ஸ்டாப் ரெண்டு கை ஒரே மாதிரி இன்னும் கொஞ்சம் 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 அப்படியே வாங்க அப்படியே வாங்க ஸ்டாப் அப்படி சொல்லணும். நீங்க இயேசுவின் நாமத்தில் இருக்கீங்க, அவர் கிளீனா மெஷர்மெண்ட் ஜல்லுன்னு கொண்டு வந்து கபால்னு பண்றாரு. என்ன அர்த்தம்? இட்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. ஸ்மித் விகில்ஸ் ஒருத்தர் நினைக்கிறேன், ஒரு பையன் வந்து 2 கால் இல்லாதவன் வந்து அவர்கிட்ட வந்து ஜோம் பண்ண வந்தப்ப அப்ப ஸ்மித் விகில்ஸ் சொன்னாரா, நீ போய் ஷூ கடைக்கு போய் உனக்கு எத்தனை நம்பர் ஷூ வேணுமோ வாங்கு, உன் கால் வளர போதுன்னாராம். சம்பவம் என்னன்னா, இவன் போகிறான் 8 சூஸ் பண்ணலாம், 7 சூஸ் பண்ணலாம், 6 சூஸ் பண்ணலாம், 5. அவன் போன உடனே 6ஆம் நம்பர் ஷூ 2 தாங்கன்னு கேட்டானா, ஒரு செட்டு தாங்கன்னு, ஒரு ஜோடி. கடைக்காரன் பார்த்தானா, அப்படி காலை பார்த்துட்டு சரி ஓகே இவன் கேட்குறான்ட்டு அந்த ஷூ எடுத்து வச்சானா பாருங்க. அவன் வச்சுட்டு இவன் தூக்கி கையில் கொடுத்த உடனே அப்படியே கால் வளர்ந்துச்சாங்க ஜல்லுன்னு. வளர்ந்து கரெக்டாக அந்த ஷூ நம்பரில் கையை தட்டு. அதுதான் மேட்ரு. தயவு செய்து சொல்லுகிறேன், ஜெபம் என்கிற பெயரில் அவருக்கு ஆலோசனை கூடாதுங்கள். சிலர் அவர் கவுன்சில் பண்றாங்க. ஆண்டவரே நீங்க என்ன செய்யணும்னா நேரா லெஃப்ட்ல கட் பண்ணி ரைட்ல கூடி போய், தம்பி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், இல்ல நீங்க என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் சொல்லாதரா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இவன் எப்படி பழகிருக்கோம்னா, நம்ம பொதுவாக வந்து கடைக்கு போனோன்னு சொல்ல பார்த்தீங்களா சார், கொஞ்சம் காஃபி ஸ்ட்ராங்காக பட் கொஞ்சம் லைட்டாக, ஜின்னி தூக்கலாக ஆனால் ரொம்ப குறைச்சி போட்டுறாங்க. குறைச்சி கொஞ்ச நேரத்தில் கிரு 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 கிருன்னு வந்து என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் இளைப்பாறுதல் இருங்க, ஜஸ்ட் பி இன் ரெஸ்ட். இன்னைக்கு நிறைய ஜனங்களை ரெஸ்ட்லெஸ் கொண்டு போனதில் டீச்சிங்கில் ஒன்று பிரேயர் இஸ் அ டியூட்டி. ஒரு நாள் ஜெபிக்கலைன்னா அவன் சைக்கிளில் போகும்போது ஈத்தாப்பில் ஒரு லாரிக்கு பயப்படுறான். லாரிக்காரன் போட்டு தள்ளிடுவானோ, ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே. நான் பிரசவம் பண்ணிருக்கேன் சார், நீ காலையில் ஜெபிக்காவிட்டால் நாள் முழுவதும் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கும். ஓ ரிபாலா ஷாபாபா மக்கள்லாம் எவ்வளோ பெரிய வல்லமையான ஊழியர். இன்னைக்கு மன்னிப்பு கேட்குறேன் ஆண்டவரே, தப்பான பிரசங்கங்களுக்கெல்லாம், பூரணம் இல்லாத பிரசங்கங்களுக்கு. இன்னைக்கு ஒரு சில இப்படி பேசுறாங்களா, அவங்கள பார்த்தோன்னா ஐயோ பாவம், சரி கொஞ்ச நாள் சரியாயிருவீங்கடா எல்லாம், அப்படி கிராஸ் பண்ணி போறேன் நான். என் அன்புக்குரியவர்களே, எதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த காலத்தில் தெரிஞ்சிச்சோ அதெல்லாம் வந்து கடவுளை அறியாத ஜெபம், அறியாத பிரசங்கங்கள். நீ யார்கிட்ட பேசுற, அவர் எவ்வளோ பெரிய ஆளு, அவர்கிட்ட போய் நான் என்ன சொல்ல முடியும். நான் இன்னைக்கு வந்து பாருங்க வந்து தேவன் எனக்காய் எல்லாவற்றையும் முடித்ததில் இருக்கிற அந்த இளைப்பாறுதல்ல அவரை பார்த்து நான் தொடங்குறேன். தட் இஸ் வாட் பிரேயர். நீங்க நல்ல இளைப்பாறுதல்ல இருங்க, உங்களுக்குள்ள இந்த டங்ஸ் வெளியே வரதை நீங்க பார்க்க முடியும். நல்ல இளைப்பாறுதல்ல இருங்க, உங்களுக்குள்ள ஒரு பாட்டு வர்றது பார்க்க முடியும். நல்ல இளைப்பாறுதல்ல இருங்க, ஒரு உறவு வர்றதை பார்க்க முடியும். விலங்கினங்களை குறித்து ஆராய்ச்சி செய்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், எப்ப விலங்கினங்கள் வந்து இனப்பெருக்கம் செய்யுதுன்னா எப்ப ரெஸ்டில் இருக்குதோ அப்பதான் இனப்பெருக்கம் செய்யுது. அதாவது அதுக்கு ஒரு 6 months 3 months ஒரு காலம் இருக்குமா. அந்த காலம் வந்து கம்ப்ளீட்டா அந்த இயற்கையோடு சேர்ந்து அதுக்கு ஒரு ரெஸ்ட் இருக்குமா. அப்ப கர்த்தர் சொன்னாரு, எப்போ சபையும் நீயும் ரெஸ்ட்டுக்குள்ள வரீங்களோ அப்பத்தாண்ட ஆத்துமாக்கள் பெருகுவீங்க. அதனால தான் பைபிளே திறக்காம அப்படியே நீங்க மெசேஜ் உட்காந்துட்டு அடுத்து இளைப்பாறுதல்ன்ற டைட்டில் ஒரு 10 வசனத்தை எடுத்துடணும்னு சொல்லி இளைப்பாறுதல் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. நான் ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவர் வேலை செய்கிறேன், இளைப்பாறுதலோடு செய்கிறேன். கொஞ்சம் இளைப்பாறுதல் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா யூ ஜஸ்ட் ஸ்டாப் தட் ஒர்க். ஏன்னா அது உங்களுக்கு ஒரு லைட்டு, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு தீபம்.
மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அப்ப அங்க இளைப்பாறுதல் மிஸ் ஆகுதுன்னா நீங்க இப்ப ஏதோ ஒண்ணு உங்க மாம்சத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. The connection between the rest and predestination, the knowledge of predestination, இந்த அறிவு உங்களை ரெஸ்ட்டுக்குள்ள வைக்குது. ரெண்டாவது, நான் இயேசுவின் ரத்தத்திலே கழுவப்பட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுவோம். நான் நீதிமானாக இருக்கிறேன். ஒரு தடவை சொல்லுங்களேன். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்குள்ள ரெஸ்ட் வரும். எப்பெல்லாம் உங்கள்ட்ட ரெஸ்ட் இல்லையோ அப்பெல்லாம் நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமானாக இருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில ஏன் தெரியல, நீங்க பிரச்சனை இருக்குல்லங்க, பிரச்சனை இருக்குல்ல, பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணாதீங்க. பிரச்சனை இருக்கு. ஒருத்தர் வியாதியோட இருக்கிறாரு, வியாதிக்கு ஜெபம் பண்ண அதை விட ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அவர் வியாதியில் இருக்காரு. நீங்க ஒண்ணு சொல்லுங்க, ஆண்டவரே நான் நீதிமானா இருக்கேன், இதை மட்டும் சொல்லுங்க. நான் இப்போ உங்க ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானா இருக்கிறேன், இப்படி சொல்லுங்களேன். சொல்லி முடிச்ச உடனே உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு சமாதானம் நிரப்பும். இந்த சமாதானத்தோட நீங்க அவர் பக்கம் திரும்பும் போது வியாதி அவரை விட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். ஏன்னா இது நீதிமானுக்குரிய நூற்றுக்கணக்கான ஆசீர்வாதங்கள்ல ஒன்று. அவனுடைய ஜெபம் பவர்ஃபுல்லானது என்பது. ஸோ அது என்ன பிரச்சனை உங்களை சுற்றி இருந்தாலும் ஒரு 1.5 கோடி ரூபா உங்களுக்கு தேவைன்னு வச்சுப்ப, என்ன தேவை, பண பிரச்சனையாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் மனசுக்குள்ள நான் நீதிமான், இதை மட்டும் நீங்கள் நினைங்களேன். அவருக்குள்ளே நீங்கள் அந்த நீதிமானாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது பைபிள் சொல்லுது உங்கள் ஒரு பெரிய சமாதானம் உங்களை நிரப்பும். சிலுவையில் இயேசு என்ன செய்தார் நான் ஞாபகப்படுத்திட்டு போக விரும்புகிறேன். 1 யோவான் 2:2 வாசிப்போம். 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்திருக்கிறார். நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அடுத்து நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். என் அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒன்னு புரிஞ்சுக்காங்க, நீங்க உங்க பாவங்களை தேவன் நிவர்த்தி செஞ்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் இளைப்பாறுதல் வர ஆசீர்வாதத்தை பேசிட்டு இருக்கிறேன். இளைப்பாறுதல் நீங்க என்ன அறிவுல வரும்போது உங்களுக்கு வரும்னு பேசுறேன். உன்னை ஏற்கனவே முடிச்சிருக்கா நீங்க கண்டுபிடிக்கும் போது இளைப்பாறுதல் வருது. ஆன்மீகம் என்பது இளைப்பாறுதலுக்காக அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இயேசு நமக்கு சமாதானத்தை கொடுக்கறதுக்கு தான் நம்முடைய துக்கங்களை அவர் என்ன செஞ்சாரு, சுமந்தாரு. இளைப்பாறுதல் இல்லாமல் இருப்பது ஒரு வியாதி. அந்த வியாதி அவருடைய தழும்புகளால் என்ன செய்கிறது, சுகமாகிறது. இப்ப இளைப்பாறுதலுக்கும் சமாதானத்துக்கு இருக்கிற மன்னிக்கவும் நீதிக்கு இருக்கிற தொடர்பு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்தாரா, நிவர்த்தி செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவத்தையும். இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது என்றால், பாவம் உங்க மேல இருக்கு, இப்ப உங்களுக்கு பேர் என்ன சொல்லுங்க சத்தமா. பாவம் உங்க மேல இருக்கு, உங்க பேர் என்ன, பாவி. பாவம் உங்களை விட்டு நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது, இப்ப உங்க பேர் என்ன, இப்ப உங்க பேர் என்ன. இப்போ உங்க மேல பாவம் போயிடுச்சுன்னா என்ன இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, நீதி இருக்கு. அதனால உங்களுக்கு பேரு நீதிமான், பரிசுத்தவான். என்னுடைய கேள்வி, பாவத்தினால் வருகிற தண்டனை வியாதி என்றால், பாவத்தினால் வருகிற தண்டனை வறுமை என்றால், பாவத்தினால் வருகிற தண்டனை மற்ற காரியங்கள் என்றால், அந்த பாவமே என்னை விட்டு நீங்கிய பிறகு எதற்காக இந்த தண்டனைகள் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும்? பாவத்தின் தண்டனை வறுமை என்றால், பாவம் இல்லாத பரிசுத்தமான எனக்கு எதற்காக வறுமை வர வேண்டும்? பாவத்தின் தண்டனை தான் வியாதி என்றால், பாவம் நிவர்த்தி செய்யப்பட்ட பரிசுத்தவானாய் இருக்கிற எனக்கு எதற்காக வியாதி வர வேண்டும்? இங்க ஒருத்தர் எனக்கு நியாயம் பேச வராரு, அவர் பரலோகத்திலிருந்து வந்தவரா இருந்தாலும் நான் கேட்கிறேன், நியாயம் பேசுறவற்றே நியாயம் இல்லையா? பாவம் உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்கிற சத்தியத்தை அங்கீகரிக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி என்றால் பாவத்தின் தண்டனைகள் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு பரிசுத்தவான், எனக்கு என்ன நடக்கணும்னா பரிசுத்தவானுக்கு என்ன நடக்கணுமோ
அதான் நடக்கணும்.